வணக்கம் நண்பர்களே. இயற்கையை நேசிப்பவர்களுக்கு தெரியும், இந்த இயற்கை தினம் தினம் நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தையும் சர்ப்ரைசஸையும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு. நீ விதைக்காத இடத்துல அறுப்பாயின்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ் கூட இருக்குது. அப்படி தான் மாடி தோட்டம் வச்சுருக்கிற நமக்கு நிறைய நேரத்தில் விதைக்காத செடிகள் நமக்கு அழகாக முளைத்து வருது. அப்படி பார்க்கும்போது நிறைய கீரைகளும் இந்த மிளகாய் செடிகளும் தக்காளி செடிகளும் நம்ம தோட்டத்தில் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை என் தோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான சர்ப்ரைஸ் கிடைத்தது. நீங்கள் நம்புவீங்களோ என்னமோ தெரியலை. இந்த வெள்ளை மிளகாய் விதை கூட நான் வாங்கலை, ஆனால் எப்படி தோட்டத்திலேருந்து வந்ததுன்னு எனக்கு இன்னும் புரியலை. வயலட் கலர் மிளகாய் விதைகளை வாங்கினேன். அதே போல் கேப்சிகம் வாங்கியிருந்தேன். அதை விதைக்கும்போது ஏதோ ஒன்றில் இப்படி மாறி ஒரு மிளகாய் செடி வந்தது. மிளகாய் செடி நட்டி வைத்ததில் காய்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி வெள்ளையாக வந்திருக்கு. இப்போ இதை குறித்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்தது வெள்ளை மிளகாய் செடின்னு சொல்லி. இதோட வரலாறை பார்க்கும்போது இது மெக்சிகோவிலேருந்து ஒரிஜினேட் ஆனது. இது ஆங்கிலத்தில் டொபாஸ்கோ சில்லின்னு சொல்கிறாங்க, பேர்டு பெப்பர்னு கூட சொல்கிறாங்க, ஹாட் பெப்பர்னு கூட இதுக்கு பெயர் உண்டு. ஆரம்பத்தில் காய்கள் வெள்ளையாக வருது, அப்புறம் லைட்டாக ஆரஞ்சு ஆகுது, அப்புறம் இந்த ஆரஞ்சு நல்ல ரெட்டிஷாக மாறுது. இந்த மிளகாயில் நல்ல காரம் இருப்பதுனால சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. அதே நேரத்தில் சில்லி பேஸ்ட் செய்கிறக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. இதோட காய் மற்ற மிளகாய்களை போல் கீழே தொங்குறதில்ல, மேலே வானத்தை பார்த்த மாதிரி இருக்கிறனால வானம் பார்த்த மிளகாயின்னு சொல்லி கூட இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. இது ஷ்ரப் வெரைட்டியை சேர்ந்தது. அதனால் நல்ல உரம் கொடுத்து வளர்க்கும்போது நல்ல புஷ்ஷாக இது வளரும். இது வளர்வதற்கு 90லேருந்து 130 நாட்கள் எடுத்துக்கோன்னு சொல்லப்படுது. இதை பற்றி ரொம்ப தெரியாததுனால நான் இதை இப்போ தான் தேடி தேடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஸ்டெம் வளர்ந்துருக்கு. அந்த ஒரே ஒரு ஸ்டெம் நல்ல உயரமாக வந்திருக்கு. இலைகளை பார்க்கும்போது நல்ல ப்ராடான இலைகள், கேப்சிகம் இலைகளை போல் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா காய்களும் ஒரே ஒரு பிரான்ச்சாக இருந்தால் கூட நிறையா காய்கள் காய்த்திருக்கு. பொதுவாக மிளகாயில் பழுத்திருக்கிற மிளகாய்களை நம்ம கிள்ளி எடுத்துடணும், அப்போ தான் புது மிளகாய்கள் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் பழுத்திருக்கிற மிளகாய்களை நம்ம பறித்து எடுத்துக்கலாம். நல்ல உரம் கொடுத்து வளர்க்கும்போது இந்த செடி நல்லா அடர்த்தியாக வரும். அநேகமாக 6 மந்த்ஸுக்கு மேலே இது தொடர்ந்து காய்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மிளகாய் ரொம்ப ரொம்ப காரமாக இருப்பதனால நம்ம ஊர் ஸ்டைலில் இதை மோர் மிளகாய் செய்வதற்கு கூட நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மிளகாயில் ஊறுகாய் கூட செய்ய பயன்படுத்துகிறாங்க. என்னதான் நம்ம கார பிரியர்களாக இருந்தால் கூட இந்த மிளகாயை தினம் பயன்படுத்துவது அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் சோடியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமாமா. மற்றபடி இதில் விட்டமின் சி, ஏ, இ, கே, விட்டமின் B6, மினரல்ஸ், ரைபோஃப்ளேவின்னு நிறைய சத்துக்களும் இருக்குது. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இல்லையா? அதனால் அளவாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரே ஒரு செடி நம்மக்கிட்ட இருந்தால் போதும், அதுலேருந்து பல செடிகளை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். இப்போ இந்த மிளகாய் பழங்களை ஜஸ்ட் மண்ணில் புதைத்து வைத்தாலே போதும், 10லேருந்து 15 நாட்களுக்குள்ளே புது புது மிளகாய் நாற்றுகள் வரும். இது வளருவது ரொம்ப சுலபம்னு சொல்லப்படுது. மற்றபடி மற்ற மிளகாய் செடிகளுக்குள்ள இலை சுருட்டல் எல்லாம் வரும். அதுபோல் இதுக்கும் மருந்தெடுத்து நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது. செடிகளுக்கு நல்ல உரம் கொடுத்து திடகாரத்தமாக வச்சாலே போதும், வியாதிகள் வராது. இந்த மாதிரி புது புது செடிகள் நம்ம தோட்டத்தில் வளரும்போது நம்ம இதுக்குரிய காரியங்களை தேடி தேடி நம்மளோட அறிவையும் பெருகி கொள்கிறோம். மாடி தோட்டம் அந்த சர்ப்ரைஸை மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே நம்ம அறிவை பெருக்கி கொள்வதற்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி புது இன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொள்வதற்கு வயதொன்றும் தடையில்லை. எந்த வயதுனாலும் நம்ம செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.